அத கலாபவன் மணி சார் வந்து இப்ப இல்ல. சச் எ வண்டர்ஃபுல் ஆக்டர். அவரோட கேரக்டர் நீங்க எப்படி டிசைன் பண்ணீங்க? இல்ல பொதுவா வந்துட்டு நான் வந்து என்னுடைய படங்கள்ல வந்து வில்லன் கேரக்டருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுப்பேன். அதே வில்லன் கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிருவேன். அதுமாரி வில்லன் கேரக்டர்ல வந்து ஏதோ ஒரு பெக்குலியர் தனம் இருக்கணும். நார்மல் வில்லனா இருக்க மாட்டாங்கன்னு. நீங்க லைஃப்லயும் சரி, நேர்ல எங்கேயாவது நீங்க பாருங்க. ஏதாவது ஒரு நெகட்டிவ் கேரக்டர் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, அவங்கள கிட்ட இருந்து அப்சர்வ் பண்ணீங்கன்னா, அவங்ககிட்ட ஒரு பெக்குலியர் தனம் கண்டிப்பா இருக்கும். அது யாரா இருந்தாலும் சரிதான். நிச்சயமா இருக்கும். இத நான் நெறைய வாட்ச் பண்ணதால ஒவ்வொரு வில்லனுக்கும் ஒரு பெக்குலியர் தனத்த பண்ணுவேன். இந்த படத்த குத்துவ பொறுத்தவரைக்கும், அந்த படம் வந்து ஒரிஜினல் படம். அதாவது நான் அந்த படம் பண்ணது ரீமேக் படம் அது. ஒரிஜினல் படத்துல பிரகாஷ் ராஜ் பண்ணாரு அந்த கேரக்டர். ஸோ நான் தமிழ்ல பண்றப்போ, அந்த படத்துக்கு வந்து அப்பதான் ஜெமினி ரிலீஸ் ஆயிருந்தது. அப்ப ஜெமினியோட நான் அதுல நடிச்ச கலாபவனுடைய பெரிய ஃபேன் நான். அதுக்கப்புறம் அவர் யாருன்னு கேள்விப்பட்டு, அவர பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து கொச்சினுக்கு போயிட்டேன். கலாபவன் மணி சார பார்க்கணுன்ட்டு. போனா அவர பார்க்கப்படல. அவர் வேற ஏதோ இன்டீரியர் ஷூட்டிங்ல வந்து ரிட்டர்ன் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் மைண்ட்ல வச்சிருந்தேன். இவர எப்படியாவது ஒரு படத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னு. கரெக்ட்டா இந்த கேரக்டர் வரும்போது புரொடியூசர்லயே சொன்னாங்க, பிரகாஷ் ராஜே அந்த கேரக்டர் பண்ணலாம் தமிழ்லன்னாங்க. நான் சொன்னேன், "இல்ல சார், எனக்கு அந்த கேரக்டர் கலாபன் மணின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் பண்ணணும்னு" சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவர நான் வந்து ஃபோன்ல தான் பேசினேன். பேசிட்டு அவர் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் நான் ஹோட்டல்ல போய் இந்த கேரக்டர் சொன்னேன். "இதுதான் சார் கேரக்டர். இந்த கேரக்டர் இப்படி இப்படிலாம் நம்ம வந்து கொஞ்சம் பண்ணணும்னு." அப்புறம் அவரு கொஞ்சம் எனக்கு இன்புட் குடுத்தாரு.